ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹ்ருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். நாள்தோறும் பகவத்கீதையில் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தில் பகவான் ஆத்ம சாட்சா்காரத்தை நோக்கி இருக்கக்கூடிய 6 நிலைகளை பற்றி சொல்லிட்டு வராரு. அதில் முதல் நிலை பார்த்துட்டோம், பிடிச்சது பிடிக்காததை தாண்டி இருக்கக்கூடிய நிலை. அதனால் 2வது நிலை வெளி விஷயங்களால் பாதிக்கப்படாத நிலை. இப்போ அடுத்து 3வது நிலையும் அது சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. அதாவது வெளி அனுபவங்களில் இருக்கிற தோஷங்கள் நல்லா கண்ணில் படுறதுனால அதில் அவங்க ஈடுபடுறதில்லை அப்படின்னு. வெளி விஷயங்கள்ங்கும் போது நம்ம புலன்களால் கிரகிக்கக்கூடியது, நம்ம சாப்பிட்றது, கேட்குறது, பார்க்குறது, இதெல்லாம். அதனால் அதில் இருக்கிற தோஷங்கள்லாம் தெரியுது. அதில் இருக்கிற தோஷங்கள் என்ன, அது தெரிஞ்சதுனால அதில் எப்படி ஈடுபடாமல் இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம இந்த 22வது ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாஹ துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்தः கௌந்தேய ந தேஷு ரமதே புதஹ. ஏஹி போகாஹ சம்ஸ்பர்ஷஜாக, அதாவது வெளி விஷயங்கள், போகங்கள் அப்படின்னா நம்ம அனுபவிக்கக்கூடியது, நம்ம வாயால் சாப்பிட்டு அனுபவிக்கக்கூடியது, இல்லை நம்ம காதால் கேட்டு அனுபவிக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த வெளி விஷயங்கள் துக்கயோனி ஏவதே, அது எப்போதும் நமக்கு எப்படி இருந்தாலும், எப்போதும்ன்றதோட எப்படி இருந்தாலும் நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியது தான். ஏன்னா ஆத்யந்தவந்தக, ஆதி அந்தக, ஏன்னா அதுக்கு ஒரு ஆரம்பமும் இருக்குது, அதுக்கு ஒரு முடிவும் இருக்குது. அப்படின்னா பகவான் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இப்போ நம்ம சந்தோஷம் அப்படின்றத வச்சுக்கோங்களேன், ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி ஏற்படுது அப்படின்னா நம்ம பிறக்கும் போதுலேருந்தே அது இருக்கிறதில்ல, நம்ம இறக்குற வரைக்கும் அது இருக்கிறதில்ல. ஏதோ ஒரு சமயத்தில் திடீர்னு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி ஏற்படுது, அது ஒரு கொஞ்ச காலம் இருக்குது. அது சில மணி நேரமாக இருக்கலாம், இல்லை சில நொடிகளாக கூட இருக்கலாம், இல்லை சில நாட்கள் இருக்கலாம், அவ்வளோதான். அது எப்போதும் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் ஆதி அந்தக, அதுக்கு ஒரு ஆரம்பமும் இருக்குது, ஒரு முடிவும் இருக்கும். திடீர்னு வரும், திடீர்னு போயிடும். அது எப்போன்னு நம்மளாலேயே சொல்ல முடியாது. அப்போது ஒரு அறிவாளியானவங்க என்ன செய்வாங்கன்னா, சரி இந்த உலக விஷயங்களில் அதுக்கு ஆரம்பமும் இருக்குது, முடிவும் இருக்குது. அதாவது எப்படியும் ஒரு நாள் நிச்சயம் துன்பம் வரும். இப்போ இந்த சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஏற்படுதுன்னா அதுக்கு ஒரு முடிவு இருக்குது அப்படின்னா அடுத்து ஒரு துக்கமான நிகழ்ச்சி ஏற்படும், கண்டிப்பாக வரத்தான் போகுது. எப்போதும் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே யாராக வேணாலும் இருக்கட்டும், நமக்கு பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றது போல் நமக்கு தோணினாலும் அவங்க வாழ்க்கையினுடைய நிலைமை என்ன, உண்மையான நிலை என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இந்த சந்தோஷம்ன்றது நிலை இல்லை, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் துக்கம் வரதான் போகுது அப்படின்ற அந்த அறிவு ஒரு அறிவாளிக்கு இருக்குது. இதில் மயங்கி போய்டுறதுல, ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்த உடனே மயங்கி போய்டுறதுல, ஓ இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு அவங்க நினைக்கிறது கிடையாது. ஏன்னா அறிவாளியானவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், இதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் முடிவு இருக்குது, என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நமக்கு துன்பம் வரதான் போகுதுன்ற அந்த அறிவு இருக்கிறவங்க தேஷு ந ரமதே, இந்த வெளி விஷயங்கள்லாம் பெருசாக ஈடுபடுறதில்ல. அதுலேயே ஓகே அதுதான் எனக்கு வாழ்க்கை, அதுவே தான் எனக்கு அனுபவம்னு அதில் பெருசாக ஈடுபடுறதில்ல, அதில் பட்டும் படாமல் இருக்காங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இப்போ அதுக்காக அவங்க வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சவங்களா, அவங்கள பற்றி தான் பகவான் பேசுகிறாருன்னா விரக்தி அடைஞ்சவங்க இல்லை, அந்த வாழ்க்கையை பற்றின உண்மை அறிஞ்சவங்கன்னு பகவான் சொல்கிறாரு. எப்படி இதுவும் கடந்து போகும், ஒரு சோகமான விஷயம் வந்தால் இதுவும் கடந்து போகும், சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி வந்தால் இது எப்படியோ நிலையாக நிற்காதுன்ற அந்த ஒரு அறிவு அவங்க விரக்தி அடைஞ்சிட்டாங்கன்னு பகவான் சொல்லலை. அதை நம்ம குறிப்பாக புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு நிலையான அறிவு ரொம்ப ஆனந்த கூத்தாடவும் இல்லாமல் ரொம்ப மனசு உடைஞ்சும் போகாத அந்த ஒரு நிலை, அதைத்தான் பகவான் சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கு அந்த அறிவு இருக்குது, இது நிலையானது இல்லைன்னு. அதனால் அப்படிப்பட்ட அறிவு இருக்கிறவங்களால தான் அந்த வெளி விஷயங்கள்னால பாதிக்கப்படாமல் இருக்க முடியும். ஏன்னா அவங்க அதில் ஈடுபடுறது இல்லை அப்படின்றது தான் இந்த 3வது நிலை. ஸோ இந்த 2வது நிலையும் 3வது நிலையும்
ஒரு மாதிரியாக ஒன்றுக்குள்ள ஒன்று கனெக்டடாக தான் வந்து இருக்குது. ஏன்னா 2வது நிலை வெளி விஷயங்கள்னால பாதிக்கப்படுறதில்ல. எதனால அப்படின்னா, ஏன்னா இந்த 3வது நிலையில் பகவான் சொல்கிறாரு, ஏன்னா அவங்க அதில் ஈடுபடுறதில்ல, ஏன்னா அது நிலையானது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. தொடர்ந்து பார்க்கலாம்.